ஹலோ சொன்னாங்களே சாட்டர்டே மினி பிளாக் பார்க்கலாமா. ஆக்சுவலாக பாப்பா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே வந்து அம்மா நான் கிளிப்பை வந்து பத்திரமா கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் ஹனியோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே என்னென்னா ஸ்கூலுக்கு போனேன். அவளோட கிளிப்பு வளையல் கம்மல் இதெல்லாம் ஊற்றி பத்திரப்படுத்தி வைக்கிறது தான் அவளோட வேலை. நான் வரப்போ வந்து அது கொண்டு வர மாட்டேன். அடி அது தொலைக்கிறது பத்திரப்படுத்துறதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன். நேற்று வந்தோடனே அம்மா நான் பத்திரமா கொண்டு வந்துட்டேமான்னு சொன்னால் அப்புறமா வந்து ஒரு இளநீ போயிட்டு இந்த டே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு போய் வந்து அங்கன்வாடியில் வந்து கால் பண்ணாங்க. ஸோ வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து டாக்டர் கேம்ப் மாதிரி போட்டுருந்தாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாமே நியர்பை அங்கன்வாடியில் போய் ஒரு டாக்டர் செக்கப் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலையிலேயே வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான். ஸோ அதனால் அவளையும் கூட்டிகிட்டு போய் ஜென்ரல் செக்கப் வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. ஜஸ்ட் ஹைட்டு வெயிட் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே நார்மலாக இருக்காங்களா, நல்லா பேசுகிறாங்களா, நல்லா ஃப்ளூயண்ட்டாக வந்து பேசுகிறாங்களா, ஸ்பீச்சில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கான்னு எல்லாமே வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அவன் நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அங்கே போனால் அங்கே நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க, அங்கே நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்குலாம் உட்காந்து விளாண்டுட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்தோடனே வந்து அவளுக்கு கொஞ்சம் வந்து ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் பெண்டிங் இருந்துச்சு. 1.5 வீக்ஸ் வந்து லீவ் போட்டுட்டால. ஸோ அதெல்லாம் உட்காந்து வந்து எழுதிக்கிட்டு இருந்தா. அப்புறமா மண்டேலேருந்து வந்து அவளுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமே இங்கிலீஷ் தான். இங்கிலீஷில் வந்து அவளுக்கு ஏலேருந்து டி வரைக்கும் தான் போர்ஷன். ஸ்மால் டி எழுதணும், கேபிட்டல் லெட்டர்ஸு. அது வந்து A to D வரைக்கும் இது பண்ணணும். அப்புறமா வந்து லெட்டர்ஸ் எல்லாமே அங்கங்கே ஜம்பிள்டாக இருக்கும். அதில் நம்ம என்ன லெட்டர் சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ணணும். அப்புறமா வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி கலர் பண்ணணும். கலர்ஸ் வந்து மேட்ச் பண்ணணும். கலர்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. ஸோ அது எல்லாமே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்பயும் போல் வாட உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பா. குழந்தைங்கள அவங்க வாட்டுக்கு விட்டுட்டாலே அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதுதான் வந்து நமக்கும் வேணுமே. உங்களுக்கு ஹனியை வந்து பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.